ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ மீன் இது, ஒரே மீன். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. கடல் விரால் சரிப்பா. எல்லாம் அதை விடாது. தண்ணிக்கு இருக்காம்பா. என்ன வித்துடலாம் அழுத்தி கட்டுதா? ஆ இல்லை பண்ண இந்தாலே பெறால் பாஜா எல்லாமே கட்டி வச்சுட சத்தாட்டு போயிடுமா? வாங்கி வெட்டுற மீன் இருக்குதுல்ல, செதுலடிக்காக தான் வெட்டுறோம். பெறால் அடக்கணும். தோல் உருகிட்டேக்கா. ஆமாப்பா, மிஸ் ஆயிருக்காது. பங்கு நானும் ஒரு ஆளாக இருந்திருப்பேன். இதில் போயிட்டு மாலையெல்லாம் போயிட்டு வாங்க, ஒரு பங்கா போட்டுடலாம். இல்லை மணி எடுத்தாக்கா எனக்கு கொடுப்பா போகலாம். ஆமாம், இது டேஸ்டாக இருக்குது. சிங்கிளுக்கெல்லாம் தோல் எடுத்துறா வறுக்கிறது தானே. இந்த பிரியாணிக்கு போடலாமா, ஃபிங்கர் போடலாமா? இதில் நல்லா இருக்கும் ஃபிங்கர். ரொம்ப லென்த் வேணாம்லப்பா. ரொம்ப 4 பண்ணுறீங்களா? 4 பண்ணுறீங்களா? 4 சின்னதாக வரும். 3 பண்ணுறீங்களா? ஆமாம். காலத்துக்கு விட ஓகே பாருப்பா. ஓகே, எல்லாம் 2 போட்டுருவாண்ணா. ஃபிஷ் ஃபிங்கர் காலைல பார்த்து மற்ற நாள் இருந்தால் இல்லைப்பா, நீ கிருத்திகை பௌர்ணமி
இது பிரதோஷம், பௌர்ணமி இல்லை பிரதோஷம். அது வேறு லாஸ்ட்டு கடை வேறுவா, இன்னும் படம் ஓடுது. அந்த குண்டான காய்ச்சி இது 1.5 கிலோ வருங்களா? லைட்டு நீ மீன் வேட்டை வரன்னு சொன்ன இவனை கத்தியில் எடுத்து சொல்லிட்டு கல்லாத்துல உட்கார வச்சுட்டேன். மணிசாமி ஃபோன் பண்ணி அப்போலே. ஆமாம், இது கூட அங்கே தானே வெட்ட சொன்னாங்க. நான் கேட்டு அவங்கள இங்கே அது சொன்ன நீ போய் அங்கே இரு, அது ஃபோன் பண்ண உடனே நான் வரதா அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயா இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து அவன் பார்த்து அப்புறம் 5:30 மணிக்கு தான் நான் போக சொன்னேன் வீட்டுக்கு. சரி வீட்டுக்கு போ சாமி. நீ சொல்லி அங்கே தான் வச்சுருந்தேன் நான். இது அது வந்து இவ்வளோ தேர்ச்சிக்கினு ஏற்றினு போக முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணா. நீ சொல்லி ஃபெயிலர் ஆனது அங்கிட்ட இது ஒன்று தான்ப்பா மணிசாமி. ஆர்டர் எதனா சொல்லிச்சுன்னா ஃபெயிலர் ஆகாது. இது ஒன்று தான் சொன்னது தான். அதுவும் நான் ஏன் இது வெட்டணும்னு சொன்னேன். நான் இங்கே பெரிய மீன் எடுத்துட்டு தான் போட்ட போடுவேன். நீ கேட்க போதா எல்லாரும் சொல்லுங்க பெரிய மீன் எடுத்துலாம் சாமி போடுறோன்னு. நாளைக்கு தமிழில் முன்னாடி போட்டதா பவராக போடுறோம். எட்டா இது போடும் ஒரு 10-15 செகண்ட் போகணும். இந்தாப்பா அதுக்கு வந்து ஒரு இது பிரியாணி வரலாம். இது பிரியாணி போடணும்ல, அது கொஞ்சம் போடுறேன். இது முள்ளோடவா தோல் போட்டு வீடியோ முடிஞ்சிடல. மிக்சிங் அதுக்காக மிக்சிங் காசு வேற இருப்பா இருப்பா. தலை வெட்டும் போது பார்க்கலாமா? நீ வீடியோ எடுத்துனவா? தலை வெட்டும் போது ஜாயின் பண்ணி நீ போ. ஆமா நீ ஏமாத்த போப்பா நாத்தியா மணி நான் பற்றி போடுறேன். நீ போ சாமி. மூணு கிலோ அதான் 4 கிலோ 7 கிலோ ஆயிடுச்சு. 5 கிலோ எங்கள் அண்ணா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போட்டு எல்லாம் மீட் வரும்ல. எல்லாத்துலையும் மீட் வரும். உனக்கு வேஸ்டேஜே கிடையாது, தோல் தான் வேஸ்டேஜ். 3 கிலோ போயிடும். அதெல்லாம் கரெக்டாக இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. போ சாமி. குடல்லாம் இருக்குதுல்ல, குடல் வெயிட்டு அதுக்கு தெரியாதா? அதுக்கு என்ன தெரியாதுன்னா
ஒரு வெஜ்ஜா இது தூக்குனா இங்கேப்பா பிரியாணி போதுமா? பிரியாணி தானே ஆ ஆ இன்னும் சின்னதாக போடுவான் முள்ளோட போடுறீங்க முள்ளு தான் ஓகே லைட்டாக சின்னதாக ஆக்கிக்கோங்க ஆ ஓகே பக்கா என்ன பேக்கப் இப்போ இன்னும் இருக்கு மீன் இரு ஆ நான் விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கவே இல்லை அண்ணே அது திங் சைஸ் ரவுண்ட் சைஸ் புரியல அது ரவுண்ட் பேப்பர் சைஸ் இதுதான் முள்ளு ஸ்ட்ராங்காக இருக்கும் லாஸ்ட்டில் அது அம்மா எனக்கு ஒரு பீஸ் சாப்பிடுங்க அது எடுத்து அது உனக்கு ஒன்று எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டுலாம் பையனுக்கு நல்லா நல்லா இருக்கு கியூப் வேணா இந்த சிக்கன் ரவுண்டாக தான் சாப்பிடுவோம் அதை பிடி இதில் பிடி சாப்பிடுவா சாப்பிடு நீ சாப்பிட்டா மிச்சம் தானே துளசி காரம் மலையெல்லாம் போயிட்டு வந்து இந்த மாதிரி பெருசு ஷேர் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல எனக்கு ஒரு ஷேர் பண்ணு மொத்தமே நானே என் தம்பி 2 பங்கு தம்பி ஜான் ஒருத்தா 3 பங்கு போயிட்டு வந்த கண்டா போட்டு அது அப்போ சைஸ் மாதிரி வரும் அது வருமே பொண்ணு நீ எப்படி சொல்கிறா கேளு நான் இதே வண்டி ஒரு ரவுண்ட் சைஸ் போடு போதுண்ணே 3 போதுமா போதும் ரவுண்டு பையனுக்கு அந்த ரவுண்டு அந்த மாதிரி பாபா என்ன வருது பாப்பா பாய் சொல்லுங்க பாய் வண்டியில் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாய் வயலில் வாழை அதை குத்தமிச்சிடறேன் வெள்ளை வாழை வாழ் கேட்டீங்களே அதான் பார்த்துட்டு இருக்கேன் அது சரி இது மட்டும் மாவுளை குத்தமிச்சிடறேன் சரி ஓகே ஓகே சாப்பிடுங்க